இங்க காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு அவங்க பாட்டி இறந்துட்டதா கால் வர அவனும் அவசரமா கிளம்பி ஊருக்கு போறான். ஹீரோவோட ஃபேமிலி ஒரு பாலிடிக்ஸ் ஃபேமிலி போல, அந்த பாட்டியுமே ஒரு காலத்துல பாலிடிக்ஸ்ல இருந்திருக்காங்க. ஹீரோவும் இப்ப அங்க போயிட்டு தன்னோட பாட்டி நம்மள எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாங்க, பாசம் கட்டாங்கன்னு அங்கேயே இருந்து 2 நாள் ஃபீல் பண்ணிட்டு அவனும் காலேஜ் எலெக்ஷன்ல இப்ப நிக்கிறான் போல. அதுக்காக வேலை இருக்குன்னு கிளம்புற சமயம் ஹீரோவோட தாத்தாவும் ஹீரோ கிட்ட பாட்டியோட ஆஸ்தியை கொண்டு போய் நீதான் காசுல கரைக்கணும்னு சொல்ல, ஆரம்பத்துல எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு ஹீரோ மறுத்தாலும் அப்புறம் தாத்தாவோட பாவப்பட்ட மூஞ்சியை பார்த்து சரின்னு ஒத்துக்கிறான். ஆனா காலேஜ் எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போவேன்னு சொல்லிட்டு தாத்தாவும் அஸ்தி இருக்கிற பானையை ஹீரோ கிட்ட கொடுத்தா, இதெல்லாம் எடுத்துட்டு போனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன கிண்டல் பண்ணுவாங்கன்ட்டு அங்க இருந்த ஒரு காலி மூக்கு டப்பால அஸ்தியை கொஞ்சமா கொட்டி எடுத்துட்டு போறான். ஹீரோ ஊர்ல இருந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பான்ட்டு அவனோட ஃப்ரெண்டும் அவன் பேகனோட அதுல இருந்த டப்பாவை பார்த்துட்டு உள்ள மூக்குப்படி தான் இருக்கு போலன்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு மூக்குல உரிய அவ்வளவுதான் அவனுக்கு பயங்கரமான ஒரு தும்மல் வருது. அவன் தும்முல ரூம்ல செம்மையா ஃபோர்ஸா காத்தடிச்சு எல்லாம் பறக்க அவன் மூக்குல இருந்து ரத்தமே வந்துருது. என்னன்னு பார்த்தா பாட்டியோட ஆவி அந்த குடியாலான்ற பையனோட உடம்புல ஊதி இறங்கிடுது. அப்புறம் அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து என்னாச்சுடான்னு கேட்கும்போது தான் அவன் சுய நினைவுக்கே வரான். அப்பதுல இருந்து அடிக்கடி பாட்டி வந்து குடியாலாவோட உடம்பை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. இப்போ காலேஜ் எலெக்ஷனுக்காக பயங்கரமா ஹீரோ ஸ்பீச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஸ்டேஜ்ல ஏறான். அவனுக்கு பயத்துல பேச்சே வர மாட்டேங்குது. அதனால சுத்தி உள்ளவங்களா அவனை கலாய்ச்சிட்டு இருக்க. இப்ப திடீர்னு ஒரு குரல் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த குடியால தான், அதாவது குடியாலக்குள்ள இருக்கிற பாட்டி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு பேச சொல்லியா தரணும், ஆல்ரெடி அவங்களே பாலிடிக்ஸ்ல இருந்தவங்க தான் இல்லையா, அதனால ராமாயணம் மகாபாரதத்துல எல்லாம் பாயிண்ட் எடுத்து வச்சு பேச ஆப்போசிட் டீம்ல உள்ளவங்களே கை தட்டுறாங்கன்னா பாத்துக்கோங்க. இதை கேட்ட ஹீரோவும் அவனோட மத்த ஃப்ரெண்ட்ஸும் எப்படா இதுன்னு ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் நைட்டு ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது கண்ணான அவங்க பாட்டி கூப்பிடுற சத்தம் கேக்குது. பயந்து போய் ஏந்திரச்சவன் கண்ணாடி கிட்ட நின்று தண்ணி குடிக்க பார்த்தா அங்க பாட்டியோட உருவம் தெரியுது. அதை பார்த்துட்டு ஹீரோவும் கத்த மொத்த ஹாஸ்டலும் ஹீரோக்கு என்னாச்சுன்னு பார்க்க வந்துடுறாங்க. அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு குடியால மூக்கு பொடின்னு நினைச்சு அஸ்திய மூக்குல இழுத்தது தெரிய வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள மறுபடியும் அவன் உடம்புல பாட்டியோட ஆவி வந்துட அதை பார்த்து ஹீரோவும் இன்னொரு ஃப்ரெண்டும் பயந்து போய் கீழே விழ பாட்டியை பார்த்து ஏண்டா கண்ண பயப்படுன்னு கேக்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவன் சுயநினைவுக்கு வந்து எல்லாரும் தூங்கிட காலையில ஏஞ்சி பார்த்தா அவங்க ரூமே அவ்வளவு சுத்தமா இருக்கு. குடியாலவ மட்டும் காணும். எங்கடா அவன்னு பார்த்தா விடிய காலையில குளிச்சுட்டு பாவாடை எல்லாம் கட்டிட்டு கூண் விழுந்த மாதிரி நடந்து வரான். இது சரிப்பட்டு வராதுன்னு குடியாலவ கூட்டிட்டு ஒவ்வொரு பேரோட இடமா ஏறி இறங்குறாங்க. ஆனா பாட்டியோட ஆவி போகவே இல்ல. இப்போ ஒரு கோஸ்ட் ஹண்டர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு குடியாலவ அங்க அழைச்சிட்டு போனா அந்த ஹண்டரும் பாட்டியோட ஆவியை வர வச்சு என்ன பண்ணா நீங்க போவீங்கன்னு கேட்டா எனக்கு மாதவனையும் கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. வேற யாரும் கிடையாது, மாதவனா ஹீரோட தாத்தா தான். ஓஹோ, பாட்டிக்கு தாத்தாவை பெரிய மனசுல போலன்ட்டு அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிட அப்ப அந்த ஹண்டரும் பாட்டியோட அஸ்தியை கொடுங்க, அதை வச்சு 14 நாள் முடிக்கிறதுக்குள்ள பாட்டியை ஓட்டி ஆகணும், இல்லனா இவன் உடம்புலயே பர்மனண்டா தங்கிடுவாங்கன்னு சொல்ல பானையில உள்ள மிச்ச அஸ்தியை எடுக்கிறதுக்காக ஊருக்கு போறாங்க. அந்த தாத்தா வேற ஒரு பொண்ணோட கடலை போட்டு இருக்கிறத பார்த்தா பாட்டியோட ஆவியும் தாத்தாவை துரத்த ஆரம்பிக்குது. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் தெரிய வருது. பாட்டி சாப்பிட்டு இருக்கும்போது தாத்தா ஜன்னல் வழியா வேற ஒரு பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருப்பாரு. இப்ப பாட்டிக்கு சாப்பாடு தொண்டையில சிக்கிக்க அதை பார்த்து தாத்தாவும் ஓங்கி பாட்டி தலையிலேயே தட்ட அங்கேயே பாட்டி பரலோகம் போயிருப்பாங்க. அதனாலதான் தாத்தாவை பாட்டி பழிவாங்கிறதுக்காக துடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அஸ்தியையும் அங்க இல்ல, மிச்ச அஸ்தியை எங்க கொட்டிட்டாங்க போல. இப்ப வேற வழி இல்ல, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள பாட்டியை ஓட்டி ஆகணும். அதனால ஹண்டர் கிட்டயே ஹெல்ப் கேட்க அவன் பொண்டாடி ஓடி போயிட்டான்ற டென்ஷன்ல அவளை பிடிக்க கிளம்பிட்டு இருக்கான். இப்ப இவங்களோட டார்ச்சர்ல பேயை ஓட்டிட்டேன்னு போய் சொல்லி அங்க எஸ்கேப் ஆகிடுறான். இவனுங்களும் நிஜமாவே பாட்டி போயிட்டாங்களான்னு பார்க்க கண்ணாடியை வச்சு பார்த்தா பாட்டியோட ஆவி அங்கதான் இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப அங்க இதுக்கு முன்னாடி அடைச்சு வச்ச மத்த ஆவிங்களையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அதுங்க எல்லாம் நம்ம ஆளுங்களை போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல எல்லாமே நார்மல் ஆயிடுது. குடியாலவும் நார்மல் ஆயிடும். என்னன்னு பார்த்தா குடியால மூக்குல இழுத்துட்டு அந்த மூக்கு டப்பாவை தூக்கி போட்டுருப்பான். அதை ஒருத்தன் எடுத்து வச்சிருக்க இந்த கோஸ்ட் ஹண்டர் அவங்கிட்ட லிஃப்ட் கேட்டு போயிட்டு இருக்கான். அப்ப டென்ஷன்ல தம் இருக்கான்னு கேட்க அவனும் அதெல்லாம் இல்ல, இந்த மூக்குப்படி தான் இருக்குன்னு எடுத்து கொடுக்க அதை எடுத்து மூக்குல உஞ்சிடறான். அவ்வளவுதான். இப்ப பாட்டியோட ஆவி ஹண்டர் உடம்புலயே நுழைஞ்சி தாத்தா எங்க போனாலும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க.